பானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். காவேரியோட வளகாப்பை பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆவலாகவும் வெயிட் பண்ணுற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி கிட்ட போய் கேட்பாரு, எப்போ காவேரி உனக்கு வளகாப்பு வரும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உன்னை ரொம்ப அழகாக வந்துட்டு நான் பார்க்கணும், வளகாப்பில் வந்து நீ ரொம்ப ஜொலிக்கணும், நிறைய ஜுவல்ஸ் வாங்கணும், உனக்கு பட்டு சேரீலாம் நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, அது போக குழந்தைக்கும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, நம்ம எப்படி ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு இப்போ எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி 2 பேரும் வந்து சொல்லும்போது நானும் வந்துட்டு வளகாப்பு வரப்போகுது, வளகாப்பில் நம்மளும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் வந்து இதை கங்கா கிட்ட பேச போகும்போது கங்கா பேசினதுலேயே வந்துட்டு எனக்கு எல்லாமே மாறி போச்சு, எனக்கு மூடே சுத்தமாக போயிடுச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா விஜய், எனக்கும் கங்காக்காக்கும் ஒரே நாளில் வந்துட்டு வளகாப்பு பண்ணலாம், 2 பேத்துக்கும் கிராண்டாக நடக்கட்டும் அப்படி இப்படிலாம் சொன்னேன். பட் மூஞ்சில் அடித்த மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசிட்டாங்க விஜய். அம்மாவுக்கும் அதனால் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. கங்காக்காக்கு வந்து தனியாக வந்து வளகாப்பு பண்ணணுமாம்மா, எல்லாத்தையும் விட வந்துட்டு கிராண்டாக பண்ணணும், எதுவுமே வந்துட்டு கங்காக்குன்னு தனியாக வந்துட்டு பண்ணியே தான் ஆகணும். நம்ம கூட வந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறமே பேர் வைக்கிறதுலேருந்து தொட்டிலில் போடுறதுலேருந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு தனியாக தான் பண்ணணும், காவேரி கூட சேர்த்து பண்ணவே கூடாது அப்படி இப்படின்னு நிறையா பேசினா. அதெல்லாமே வந்துட்டு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பட் அது யாருக்குமே தெரியாது. அம்மா ரொம்ப சங்கடப்பட்டுட்டாங்க. அதை கேட்டதுலேருந்தே எனக்கு வளகாப்பு மேலே இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்லு. ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத காவேரி, மேபி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். ஒரு வேளை எங்கே உங்க கூட வந்து வளகாப்பு நடந்துச்சுன்னா அவங்க வந்து ஹைலைட்டடாக தெரிய மாட்டாங்க, நீ ஹைலைட்டடாக தெரியுவ. அதுவும் போக நாங்கள் ரிச்சாக இருக்கோம், அவங்களால அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணி எல்லாமே பண்ண முடியாது. ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நான் கங்கா கிட்ட வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த பயத்தினாலையும் ஒரு இன்செக்யூரான வந்துட்டு ஃபீலிங்னாலையும் இப்படி அவங்க சொல்லியிருக்கலாம். அதுக்காக நீ தப்பாலாம் நினைக்காத, இது சாதாரணமாக எல்லாருமே நினைக்கிறது தான். அதுபோக தான் வளகாப்புங்கிறது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கணும், அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும், ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுமே ஆசைப்படுவாங்க. இப்போ எப்படி உனக்கும் நிறையா டேஸ்ட் இருக்கும், நிறையா ஃபீலிங் இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஃபீலிங்கில் வந்துட்டு கங்கா சொல்லியிருப்பாங்களே தவிர இதை ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுடி. நீ வந்து இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீயே ஒன்று வந்துட்டு ஹர்ட் பண்ணிக்காத, இப்படிலாம் நீ தப்பு தப்பாக யோசிக்கக்கூடாது. உன்னோட அக்காவோட நிலைமையிலேருந்து நீ யோசிச்சு பாரு, அவங்களுக்கும் வந்துட்டு ஸ்பெஷலான தனிமையான அட்டென்ஷன் வேணும், அவங்களே வந்துட்டு எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. நம்ம ஒன்று பண்ணலாம் காவேரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு கங்கா காக்கே வளகாப்பு நடக்கட்டும், அவங்க பிளான் பண்ண மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ எப்படிலாம் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே பிளான் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து 7வது மாதம் அவங்களுக்கு வளகாப்பு பண்ணலாம். 9வது மாதத்தில் வந்துட்டு உனக்கு வளகாப்பு பண்ணிக்கலாண்டி, அப்போது இன்னுமே உனக்கு வயிறெல்லாம் பெருசாயிரும். அது போக எனக்கு உன்னை வந்து மெட்டர்னிட்டி ஷூட்டெல்லாம் பண்ணி பார்க்கணும், நிறைய வந்துட்டு மெட்டர்னிட்டி கவுன்ஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம வளகாப்பு முடிச்சுட்டு அதெல்லாமே கூட பிளான் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ன மாதிரி சொல்ல. சேச்சா எனக்கு வருத்தமெல்லாம் எதுவுமே கிடையாது விஜய், எனக்கு 7வது மாதம் வச்சாலும் சந்தோஷம்தான், 9வது மாதம் வச்சாலுமே சந்தோஷம்தான். பட் நீங்கள் எல்லாத்தோட சிச்சுவேஷனையும் எல்லாத்தோட எமோஷனுக்கும் இவ்வளோ வேல்யூ கொடுத்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறீங்களே, நீங்கள் எப்படி விஜய் இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க? ஒரு சில சமயம் என்னாலே வந்துட்டு மற்றவங்களோட எமோஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஈவன் தோ வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் எமோஷ்னல் சப்போர்ட் வந்துட்டு சில சமயத்தில் நானுமே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் எல்லா டைமுமே மற்றவங்களோட சுச்சுவேஷனையும் மற்றவங்களோட இன்னொரு சைடையும் யோசிச்சு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, யோசிச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு டெசிஷனும் எடுக்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் விஜய், எனக்கு எப்போவுமே நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் என் லைஃப் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நகையோ பணமோலாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், நமக்கும் நம்ம பாப்பாக்கும் அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. உடனே விஜய் சொல்லுவார், இந்த கம்பெனி மட்டும் எப்படியாவது நம்மளுக்கு கைக்கூடி வந்துச்சுன்னா போதும் காவேரி, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஜம்முன்னு வந்துட்டு நான் செட்டில் ஆயிடுவேன். திரும்பி வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் நான் முதலாளி ஆகணும், ஃபுல்லாக வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இறங்கி அதில் நான் ஓனர் ஆகணும். நான் மட்டும் கிடையாது, நீயும் நானும் சேர்ந்து வந்துட்டு க்ரோ ஆகணும், 2 பேருமே வந்துட்டு ஓனர் ஆகணும், எனக்கு அதுதான் விருப்பம். உனக்கு ஒன்று தெரியுமாடி, நம்ம பழைய கம்பெனியில் வந்துட்டு உன்னை பார்ஷியல் ஓனராக வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அது எல்லாமே சர்ப்ரைஸாக கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு டைமும் நான் கஷ்டப்பட்டு அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் சொதப்பி நான் இந்த நிலமையில வந்து உட்காந்துருக்கேன். பட் நான் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை வந்து எம்டி ஷீட்டில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன். எம்டி சீட்டுங்கிறது சும்மாலாம் கிடையாது, பெரிய கம்பெனியை உருவாக்கி என் பொண்டாட்டி அந்த எம்டி சீட்டில் உட்கார வைக்காமல்
என் ட்ரீம் வந்து கண்டிப்பாக வந்து உடையவே உடையாது. அதுதான் என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அதுதான் என்னோடய லைஃப் டைம் ட்ரீமாக எனக்கு இருக்குது காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது மேலெல்லாம் ஆசை இல்லை விஜய், நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா போதும், எப்போவுமே வந்துட்டு என்னை குழந்தை மாதிரி நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்கள, அந்த ஒரு கேரிங் மட்டும் இருந்துச்சுனாலே என் லைஃப் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் விஜய், எனக்கு அதை தாண்டி எதுவுமே வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ எதுவுமே வேண்டனாலும் நான் பண்ண வேண்டியது உன்னோட புருஷனோட கடமை அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே வந்துட்டு காவேரி கேட்பாங்க, அம்மா என்ன நிறைய ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க, பட்டு சாரியெல்லாம் வாங்க போகிறீங்கங்கிறீங்க, உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சார், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்து உட்காந்துருக்கீங்க, திருப்பி போய் தாத்தா பாட்டிகிட்ட ஹெல்ப் கேட்க போகிறீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, சேச்சே இல்லடி லூஸு, நீ எப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னியோ அப்போவே வந்து நம்ம குழந்தைக்கு தேவையான ஷாப்பிங்லாம் ஓரளவுக்கு பண்ணி வச்சுட்டேன், அப்போவே வந்துட்டு வளகாப்புக்கு இந்த மாதிரிலாம் உனக்கு பிளான் பண்ணணும், ஜுவல்ஸ் நிறைய வாங்கணும், பட்டு சாரியெல்லாம் நிறையா வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அது வந்துட்டு என்னோடய டெவலப்மெண்ட்டில் என்னோடய ஏர்னிங்ஸில் வந்துட்டு வந்த அமௌண்ட்டு, அது யாரோட அமௌண்ட்டு கிடையாது, என் பொண்டாட்டிக்காக நான் ஸ்பெஷலாக வந்துட்டு அப்போவே எடுத்து வச்ச தனிப்பட்ட முறையில் இருக்க சேவிங்ஸு, அதுலேருந்து தான் நான் உனக்கு செலவு பண்ண போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் விஜய், நீங்கள் கூட இருந்தீங்கன்னா போதும், அந்த சேவிங்ஸில் இருக்க அமௌண்ட்டை எடுத்து வைங்க, நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறம் லேபார்லேருந்து நான் டெலிவரிக்கெல்லாம் பார்க்க வேண்டியது நிறையா செலவு இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உடனே வேண்டான்னு சீன் போடாத அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்ருக்க கரெக்டாக குமரன் வந்துடுவார். குமரன் கிட்ட விஜய் சொல்லுவார், விஜய் என்ன பண்ணுறீங்க, இங்கே 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, எங்கள் பிரதர் ஜாலியாக இருக்கேன், இவ கூட எப்போ பார்த்தாலும் நச்சுன்னு சண்டை தான் வந்துட்டுருக்கு, ஜாலியாலாம் இருக்கிறதே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே குமரன் சொல்லுவார், பிரதர் இதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாதா, நான் குழந்தையிலேருந்து காவேரியை பார்த்துட்ருக்கேன், காவேரி யாருன்னு எனக்கு தெரியும், உங்கள் கூட இவ்வளோ தூரம் வந்துட்டு அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்களும் காவேரியும் எப்பேற்பட்ட ஜோடிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக வந்துட்டு இருக்கிறதும் தெரியும், நீங்கள் சும்மா வந்து என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் காவேரி கொடுமைப்படுத்துகிறா, காவேரி கூட ஹாப்பியாக இல்லை எனக்கு டார்ச்சராக இருக்குன்னு சொன்னீங்க, பட் எனக்கு தெரியாதா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து கொண்டு வந்து இங்கே காவேரி முன்னாடி நிற்கிறீங்க, காவேரிக்காக நிற்கிறீங்கன்னா காவேரி உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு கலந்துருப்பாங்கன்னு என்னால் உணர முடியுது, அதெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர், நீங்கள் என்னை சமாளிக்கலாம் வேண்டாம், எனக்கு வந்துட்டு இந்த லைஃப் பிடிச்சி தான் இருக்குது, கங்கா பண்ணுற இந்த சேட்டையெல்லாம் எனக்குமே பிடிச்சி தான் இருக்குது, எனக்கும் அவன் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது அப்படின்ன மாதிரி குமரன் சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் குமரன் கிட்ட, பிரதர் கங்காவுக்கு வந்து நம்ம இந்த மந்த் வளகாப்பு பண்ணிடலாம், காவேரிக்கு வந்துட்டு 2 months கழித்து பண்ணிடலாம், காவேரிக்கு 9th மந்தில் ப்ரெக்னென்சி டைமில் வந்து வளகாப்பு பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, முதல்ல நம்ம கங்காவுக்கு பண்ணிடலாம், அவங்க தானே அக்கா, அவங்களுக்கு 7th மந்த் ஸ்பெஷலாக வளகாப்பு பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, பிரதர் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு காதுபடுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சு, உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது சங்கட்டமாகற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து கங்காவுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவள் ஏன் இப்படி பண்ணுறா, ஏன் இப்படி யோசிக்கிறான்னு தெரியல பிரதர், எனக்கும் வந்துட்டு காவேரிக்கும் கங்காவுக்கும் 2 பேத்துக்கும் சேர்ந்து வளகாப்பு பண்ணணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே செலிப்ரேஷனாக கொண்டாடணும்னு தான் ஆசையாக இருக்குது, பட் அவள் ஏதோ புதுசாக ஏதோ சொல்கிறா, அவளுக்கு கிராண்டாக எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறா, அதையும் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அவளுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு யோசிக்கிறாளா இல்லை என்ன யோசிக்கிறான்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, பிரதர் நீங்கள் இவ்வளோ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நம்ம முதல்ல கங்காவோட வளகாப்பை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாத்துக்கிட்டும் கூப்பிட்டு சொல்லி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, இதெல்லாம் போட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கவே வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு விஜயும் காவேரி போயிடுவாங்க. அந்த டைமில் குமரன் வந்து விஜய் நினச்சி ரொம்ப பெருமைப்படுவார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து காவேரிக்கு கிடச்சிருக்காங்க பாரு, அதுதான் காவேரியோட தலையெழுத்துங்கிறது, எப்படியோ போக வேண்டிய லைஃபு எப்படியோ மாறி கடைசியில் விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி அவள் செட்டில் ஆயிருக்கா, மாமா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன மாதிரி ரொம்ப கண்கலங்கி ஃபீல் பண்ணிகிட்ருப்பார் குமரன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு கால் பண்ணுவார் விஜய்க்கு, என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்குது, எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அங்கே ஒரே கொண்டாட்டம் குதூகலமாக இருக்கும் போல இருக்குது. ஆமாம் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் எப்படி தூங்குவேன் சொல்லு, உன் பொண்டாட்டி மாசமாக இருக்காளாமே, எப்படிடா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ன மாதிரி கேட்க, டே இங்கே பாருடா உங்ககிட்ட பேசுகிற மூட்லேயே நான் கிடையாது, நான் ரொம்ப வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கேன், அதுவும் போக உனக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே நான் பைசல் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நீ யாரோ நான் யாரோன்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், திரும்பி நீ முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், முதல்லேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னு பார்த்த உன்னை உண்டில்லை நான் ஆக்கிடுவேன்,
மரியாதையாக போய் உன் குடும்பத்தையும் வேலையும் பார்க்க ஆரம்பி. திரும்பி வந்துட்டு என்கிட்டயோ இல்லை என் காவேரி குடும்பத்துக்கிட்டேயோ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சின்னா இதுக்கு மேலே அந்த விஜய் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஓவராக சவுண்ட் விடாத. உன் காவேரி வந்து நீ சந்தோஷமாக பார்த்துக்கிறியாமே, மாசமாக வேற இருக்காங்களாமே, குழந்தை பிறக்க போகிறதா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இல்லை ரெட்டை குழந்தையா? பிறந்துருமா என்ன இந்த பசுபதியை மீறி? உன்னை தான் எதுவும் பண்ண முடியல, உன் பொண்டாட்டி தான் எதுவும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த பிஞ்சு குழந்தையும் கூட நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன்னா நல்லா ஒரு ஆம்பளையே கிடையாதுடா. இதுக்கு மேலே என்னோடய மெயின் டாஸ்க்கு, மெயின் ஃபோக்கஸே வந்து உன் குழந்தை மேலே தான் இருக்கும். உன் குழந்தைய வச்சு தானே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த குழந்தையவே நான் அழிச்சிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி கேட்க, டேய் நீ முடிஞ்சா பண்ணிப்பாருடா. என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி, என் காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தையும் சரி நீ டச்சு கூட பண்ண முடியாது. என் குழந்தை தான் எனக்கு எல்லாமேடா. குழந்தைய பற்றி மட்டும் நீ யோசிச்ச, உன் கனவுல கூட என் குழந்தைய பற்றின ஞாபகம் வரக்கூடாது. இதுக்கு மேலே வந்துட்டு என்கிட்ட மோதணும்னு நினச்சா நீ பெரிய பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் விஜய் உட்காந்து பயங்கரமாக யோசிப்பார். இவன் வேற குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். கடவுளே, எந்த பிரச்சனையும் வந்து குழந்தைக்கும் காவேரிக்கும் வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனை அவனால் வரதா இருந்தாலும் எனக்கு தான் வரணும். அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என் காவேரியும் சரி என் குழந்தையும் சரி எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு கால் பண்ணி சொல்லுவார், காவேரியோட வளகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பண்ண வேண்டாம், இன்னும் 2 months ஆகட்டும், ஃபஸ்ட்டு வந்து கங்காவுக்கு பண்ணிக்கலாம் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்ப்பா இப்படி சொல்கிற? ஃபஸ்ட்டு வந்து காவேரிக்கு வச்சுக்கலான்றதானே ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கோம். அது போக பாட்டியெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. நம்ம வீட்டில் தான் வச்சு வளகாப்பு பண்ணணும், வளகாப்பு வந்து ரொம்ப வந்து கிராண்டாக பண்ணணுன்றதுல ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நீ என்னப்பா திடீர்னு இப்படி கால் பண்ணி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை தாத்தா, காவேரி வீட்டில் கங்கா தான் பெரிய பொண்ணு. நியாயப்படி அக்காவுக்கு தான் முதல்ல வளகாப்பு நடக்கணும். தேவையில்லாமல் வந்து இப்போ நம்ம பண்ண போய் அவங்களுக்கு எதுவும் மனசு சங்கட்டமாகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்பா ஏதாவது அவங்க காவேரி வீட்டில் சொன்னாங்களா, சாரதா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அத்தையும் எதுவும் சொல்லலை, கங்காவும் எதுவும் சொல்லலை தாத்தா. நானாக தான் யோசிச்சு இதை சொல்கிறேன். எதுக்கு வந்து நம்ம மற்றவங்களோட எமோஷனில் விளையாடணும்? அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், முறையாக இருக்கும். நம்ம 9th month காவேரிக்கு பண்ணிக்கலாம் தாத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, 2 பேத்துக்கு ஒட்டுக்காவே பண்ணிடலாம்ப்பா, அதில் என்ன தப்பு இருக்குது? அக்கா தங்கச்சிக்கு தானே, அக்கா தங்கச்சிக்கு ஒரே டைமில் வந்து வளகாப்பு பண்ணால் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தாத்தா அப்படி பண்ணால் சரியாக வராது. 2 குழந்தைங்களும் வந்து நல்லபடியாக க்ரோத் ஆகி நல்லபடியாக வளரணும். ஒரே டைமில் வளகாப்பு பண்ணுறது நல்லதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் போக வளகாப்புங்கிறது அவங்களோட ஸ்பெஷல் டே. ஸோ காவேரியும் வந்துட்டு தனி ஃபீலிங்ஸில் இருப்பாள். கங்காவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி எமோஷன்ஸ், தனி ஃபீலிங்ஸ்ன்னு இருக்கும். அவங்களோட ஃபீலிங்ஸில் போய் நம்ம கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. 2 பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக யூனிக்காக வந்து அவங்க ஆசைப்படுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிடுங்க தாத்தா, இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பிளான் பண்ண மாதிரி 9th month காவேரிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சரிப்பா நீ சொன்னேன்னா கரெக்டாக தான் இருக்கும். நீ யோசிச்சு ஒன்று தீர்க்கமாக இந்த மாதிரி முடிவெடுக்கிறேன்னா அதில் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். ஒரே முடிவாக நம்ம காவேரிக்கு 9வது மாதமே பண்ணிக்கலாம், கங்காவுக்கு வந்து 7வது மாதம் பண்ணிடலாம்ப்பா. அது எங்கே பண்ணாலும் சரி, நீங்கள் கூப்பிடுங்க, முறைப்படி நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தாத்தா ஃபோனை வச்சுருவார். தாத்தா போய் பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, விஜய் இப்போ தான் பேசினா கல்யாணி, காவேரிக்கு வந்து வளகாப்பு 9வது மாதம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். ஏன்னா ஃபஸ்ட்டு கங்காவுக்கு வைக்கிறது தான் முறையாக இருக்கும். ஏன்னா 7வது மாதத்தில் கங்காவுக்கு பண்ணிவிட்டு 9வது மாதம் 2 மாதம் கழிஞ்சு வந்து காவேரிக்கு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் தான் 2 ஃபங்க்ஷனுமே நல்லா கிராண்டாக பண்ண முடியும். அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும்ல. இப்படி அடுத்தடுத்து வந்துட்டு 2 பேரும் மாசமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும், நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். அதுபோக அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு நிறைய வேலை வெட்டியெல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு முடிவெடுக்கக்கூடாது. இது 2 வீட்லேயும் வந்துட்டு கலந்து ஆலோசித்து தான் பண்ணணும். விஜயன் சொல்கிறான் 2மே தனித்தனியாக பண்ணிக்கலான்னு, நீ எதுவும் இப்போ பிளான் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது? நம்ம தான் வந்துட்டு 2 ஃபங்க்ஷனையுமே ஒட்டுக்க வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டோம்ல. இதையும் மீறி அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே முடிவெடுப்பாங்களா? உங்கள் பேரை அவங்க சொல்கிறதே தான் கேட்பானா? நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திடீர்னு வந்துட்டு 2 மாதம் கழித்து வைக்கலான்னா அவங்கக்கிட்டலாம் திரும்பி போய் என்னால் சொல்ல முடியாது. இவனுக்கு என்னதாங்க பிரச்சனை? எனக்கும் வந்து பிபி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ தான் வந்துட்டு ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு 2 மாதம் கழித்து திருப்பி பிபி ஜாஸ்தியாகி டயபெட்டிஸும் போன வாட்டியே கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? இதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டானா? அவன் பொண்டாட்டி சொல்கிறது, அவன் மாமியார் சொல்கிறதையே தான் அவன் கேட்டுட்ருப்பானா? இப்படியெல்லாம் விஜய் மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாகவும் பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கும் அவன் வரமாட்டேங்கிறான், பொண்டாட்டி கூடயும் இருக்கான். வளகாப்பு தான் நம்ம ஆசைப்படுற மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நாளைக்கு குழந்தையா பிறந்தா கூட நம்ம கண்ணில் கூட காட்ட மாட்டான் போல இருக்குது. இப்படியெல்லாம்
விஜய் மாறுவான்னு நினைக்கவே இல்லை. நல்லா வசியம் பண்ணிட்டாங்க நம்ம பேரனை. இத்தனை சொத்து பத்தையும் இத்தனை ஆடம்பரத்தையும் விட்டு போட்டு ஒன்றுமே இல்லாத அந்த ஓட்ட வீட்டில் போய் உட்காந்துருக்கான்னா எந்த அளவுக்கு குடும்பமே சேர்ந்து வசியம் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் வேணால் ஒத்துக்கலாங்க, என்னால் ஒத்துக்கவே முடியாது. இருக்க எனக்கு காவேரி மேலே கோவம் தான் அதிகமாயிட்டிருக்கு. இருக்க இவன் சொல்லிட்டு இருக்கான் காவேரி மேலே வந்து நீங்கள் பாசமாக இருங்க, காவேரியை வந்து சங்கடப்படுத்தாதீங்கன்னு. இப்படி சங்கடப்படுத்துகிற மாதிரி அவங்க பண்ணால் எனக்கு கோவம் தான் ஜாஸ்தி ஆகுது, போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமாக போயிடுவாங்க.